கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்விடமிருந்து அனைத்திலும் சிறந்ததை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான துவாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த துவாவை நம்ம 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்துல நம்மளோட தேவைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அனைத்திலும் சிறந்தவற்றை வழங்கிடுவான். இந்த துவா என்னங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற லைக் மத்தவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடைறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். போல நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோக்கள்ல நிறைய சகோதரிகள் துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சு கொண்டு தான் இருக்கேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனைத்திலும் சிறந்தவற்றை வழங்கி விடுவானாக. இந்த துவாவை நம்ம ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கலாம். துவா என்னங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு துவாவை பார்க்கலாம். அல்லாஹும் மகசில் அன்னி ஹதாயாய பிமாஇ சல்ஜி வல் பரதி ஃபனக்கி கல்பி மினல் ஹதாயா கமா நக்கைத்த சௌப அபியல மினத் தனசி வபாஇது பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. இந்த துவாவுக்கான பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், என்னுடைய குற்றங்களை குளிர்ந்த தண்ணீரை கொண்டு பனிக்கட்டியை கொண்டு கழுவி விடுவாயாக. வெள்ளை துணியை அழுக்கை விட்டும் சுத்தப்படுத்துவது போன்று என்னுடைய இதயத்தை குற்றங்களை விட்டும் நீ சுத்தப்படுத்தி விடுவாயாக. கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையே நீ தூரமாக்கி வைத்தது போல் எனக்கும் என் குற்றங்களுக்கும் இடையே நீ தூரமாக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குற்றங்கள்ல இருந்தும் நம்மளோட பாவங்கள்ல இருந்தும் இந்த துவாவின் மூலியமா நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாவலை தேடிக்கிறோம். இந்த துவாவை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா அல்லாஹ்வின் அழகிய திருநாமமாகிய யா ஃபத்தாஹு அப்படிங்கிற திருநாமத்தை 11 முறை ஓதி. எந்த ஒரு துவாவை ஓதும் போதும் சரி, இல்லை நம்ம அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் போதும் சரி, முதல்ல நம்ம பாவ மன்னிப்பு தேடிட்டு அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்ம துவா செய்யும் போது அது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இப்ப நம்ம துவா என்னங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம லா மானி அலிமா அஅதைத வலா முஅதி லிமா மனஅத வலா ராத்த லிமா கலைத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்து. அல்லாஹும்ம முசல்லீல லிமன் ஹதைதஹு வலா ஹாதிய லிமன் அல்லல்தஹு வலா முஸ்தகிய லிமன் அஸ்அத்தஹு வலா முஸ்ஈத லிமன் அஸ்கைதஹு வலா முஇஸ்ஸ லிமன் அதுலல்தஹு வலா முதில்ல லிமன் அஹ்ஸல்தஹு வலா ராஃபிஅ லிமன் ஹஃபில்தஹு வலா ஹாஃபில லிமன் ஜஃபதஹு. அல்லாஹும்ம ஹ்தினா லிமா அமர்தனா வவஃபி லனா பிமா லமின்த லனா மின் ஹைர இத்துன்யா வல் ஆஹிரதி வகவ்வி யகீனனா ஃபீமா ரஜ்ஜைதனா வன்சுர்னா அலா அஅதாஇனா ஃபித் தாஹிரி வல் பாத்தீனி வ அஸ்அலுக பிமா சஅலக பிஹி ஹலீலுக இப்ராஹீமு அலைஹிஸ் ஸலாமு மினன் நூரி வல் யகீனி வபிமா சஅலக பிஹி சய்யிதுனா வ மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மினன் நஸ்ரி வத் தௌஃபீகி இன்னக ஹமீதும் மஜீத். இப்ப நம்ம இந்த துவாவுக்கான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். அல்லாஹ்வே, நீ கொடுப்பதை விலக்குவோன் யாரும் இல்லை, நீ விலக்குவதை கொடுப்போன் யாரும் இல்லை, நீ கற்பிப்பதை மறுப்போன் யாரும் இல்லை, உன்னை விட்டு செல்பவனுக்கு தன் செல்வம் பயனளிக்க மாட்டா. அல்லாஹ்வே, நீ நேர்வழி காட்டியவரை வழிகெட வைப்போன் யாரும் இல்லை, நீ வழிதவற வைத்தவனை நேர்வழி காட்டுவோன் யாரும் இல்லை, நீ நற்பாக்கியவனாக்கி வைத்தவனை துர்பாக்கியவாளி ஆக்கி வைப்பவன் யாரும் இல்லை, நீ துர்பாக்கியவாளி ஆக்கி வைத்தவரை நற்பாக்கியவாளி ஆக்குவோன் யாரும் இல்லை, நீ சிறப்பாக்கி வைத்தவனை இழிவுபடுத்துவோர் யாரும் இல்லை, நீ தாழ்த்தியவனை உயர்த்துவோர் யாரும் இல்லை, நீ உயர்த்தியவரை தாழ்த்துவோர் யாரும் இல்லை. அல்லாஹ்வே, எங்களுக்கு நீ கட்டளையிட்ட காரியத்தில் எங்களை நேர்வழி நடத்துவாயாக. நீ எங்களுக்கு பிணை ஏற்றுக்கொண்ட இருளக நலன்களை எங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாயாக. எங்களுக்கு ஆசை காட்டியவைகளில் எங்களுக்கு
எங்களுடைய உறுதியை பலமாக்கி வைப்பாயாக. உள்ளிலும் வெளியிலும் எங்களுடைய பகைவர்களாக இருப்பவர்களுக்கு கேடாக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. உனது உற்ற நண்பர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னிடம் வேண்டிய ஒளி, உறுதி இவ்விரண்டையும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் வேண்டிய பேருதவி, நல்லதிர்ஷ்டம் இவ்விரண்டையும் எனக்கு நீ தருமாறு நான் உன்னிடம் வேண்டுகிறேன். நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், மேன்மைக்குரியவன். துஆவானது நமக்கு இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி சிறந்தவற்றை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. இதை நம்ம துவா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறையோ இல்ல அதை விட அதிகமாகவும் ஓதிக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் அனைத்திலும் சிறந்தவற்றை வழங்கி விடுவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.